இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ சிஎன்ஜி ஆட்டோ வந்து பெட்ரோலில் ஓட்டலாமா? இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, காலையில் பெட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஎன்ஜியில் மாற்றுவாங்க. அது மாதிரி மாற்றலாமா, இல்லை சிஎன்ஜிலே ஓட்டலாமா, அதுதாங்க பார்க்க போகிறோம். இப்போ டிரைவருங்க வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரியாக ஓட்டுவாங்க. உங்களுக்கு டூ வீலர் ஆட்டோ புது வண்டி ரேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தொடர்ந்து வீடியோ வந்துட்டுருக்கோம், நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சிலர் வந்து இப்போ காலையில் வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ வண்டி என்ன பண்ணுவாங்க, பெட்ரோலில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ரன்னிங்லேயே சிஎன்ஜி மாற்றுவாங்க. சில பேர் வந்து நைட்டே வந்து பெட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிஎன்ஜியில் மாற்றுவாங்க. சில பேர் வந்து பெட்ரோலில் மாற்றாமையே சிஎன்ஜியில் ஓட்டியிருக்காங்க. அது ஒவ்வொரு வண்டியில் இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் ஏற்ற மாதிரி ஓட்டுவாங்க. இப்போ சிஎன்ஜிலேயே ஓட்டுறவங்க பெட்ரோல் ஓட்டவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது மாதிரி வந்து எனக்கு சிஎன்ஜியில் நான் 3 வருஷமாக நான் ஓட்டுறேன், எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, நல்லா தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ பெட்ரோலில் காலையில் ஸ்டார்ட் பண்ணால் தான் வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள், வண்டியில் ஆஃப் ஆகிறப்ப அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து வரமாட்டுது. காலையில் பெட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்டிங் ட்ரபிள் வருது, அப்புறம் வண்டி வந்து ரன்னிங்லேயே ஆஃப் ஆகுது. இப்போ அது வந்து நீங்கள் பெட்ரோலில் வந்து நான் இப்போ பெட்ரோல் போட்டு காலையில் பெட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணால் அந்த வந்து கம்ப்ளைண்ட் வர மாட்டுது, கரெக்டாக இருக்குது, வண்டி ஆஃப் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இதுமாதிரி வந்து பெட்ரோல்லாம் ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வண்டி டேங்க்கில் மட்டும் பெட்ரோல் இருந்தால் அது டேங்க்லேருந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரியாக வண்டி ஓட்டுவாங்க. நீங்கள் வந்து எப்படி வேணால் வண்டி ஓட்டுங்க, பெட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை சிஎன்ஜியில் ஓட்டு, அது உங்களோட விருப்பம் அது. ஆனால் இப்போ சில பெட்ரோலில் இப்போ போட்டு காலையில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க முறைப்படி எப்படி செய்யணும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுங்க. நீங்கள் காலையில் பெட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாவி ஆஃப் பண்ணாமே வந்து என்ன பண்ணால் அந்த பெட்ரோல் சுவிட்சு சிஎன் சுவிட்ச் இருக்குது பாருங்கள், அதை நியூட்ரலில் வச்சிடணும். நியூட்ரலில் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுதா பாருங்கள். சிஎன்ஜியில் அந்தளவுக்கு ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், ஸ்டார்ட் ஆகுதா பாருங்கள். அது சிஎன்ஜியை வந்து ட்ரைவ் பண்ணுறங்க. அதுக்கப்புறமா வந்து சாவி ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நீங்கள் பெட்ரோலில் போடுங்க. பெட்ரோலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அது சிஎன்ஜியாக மாத்திரதான் தான் சரி, பெட்ரோலில் மாத்திரம் சரி, 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வந்து சர்க்குலேஷன் ஆகணும் அது. அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ரன்னிங்கில் ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டினா கூட போதும் உங்களுக்கு, இல்லை 1 கிலோமீட்டர் ஓட்டினா கூட போதும். 1 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அப்புறம் வண்டி நிப்பாட்டிட்டு சிஎன்ஜி சுவிட்ச் இருக்குது பாருங்கள், அது வந்து நியூட்ரலில் வச்சுருங்க. இப்போ நீங்கள் பெட்ரோலில் போட்டு ஓட்டியிருப்பீங்க, வண்டி நிப்பாட்டிட்டு பெட்ரோல் அந்த சுவிட்சு நடுவில் வச்சுருங்க. நடுவில் வச்சுட்டு வண்டி கொஞ்சம் நல்லா ரேஸ் பண்ணுங்கள். நல்லா ரேஸ் பண்ணிவிட்டு, ரேஸ் பண்ணுறதை விடக்கூடாது. நீங்கள் வந்து ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டே இருக்கணும். பிடிச்சிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோலுக்கு அதுவே அப்புறம் ட்ரை ஆகிட்டு வண்டி ஆஃப் ஆகிடும். அது வண்டி ஆஃப் ஆகணும் தான் நீங்கள் வந்து அந்த ஆக்சிலேட்டரை வந்து விடணும். ஏன் இதை மாதிரி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாக ரேஸ் பண்ணி நல்லா இது பண்ணால் தான், இருக்கிற பெட்ரோல் எல்லாமே ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சிஎன்ஜி மாட்டும் போது அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் வராது உங்களுக்கு. சில வண்டிலாம் நீங்கள் வந்து பெட்ரோல் இருக்கும்போது சரியாக ரேஸ் பண்ணி பெட்ரோல் ட்ரை பண்ணாமல் நீங்கள் வந்து சிஎன்ஜி மாட்டினா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கப்புறமா வந்து சிஎன்ஜியும் ஸ்டார்ட் ஆகாது, பெட்ரோலும் ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உடனே ஸ்டார்ட் ஆகிடும். எதுக்கு இருந்தாலும் சரி நீங்கள் 2 நிமிஷம் டைம் எடுத்துங்க. 2 நிமிஷம் பொறுத்து தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உடனே ஸ்டார்ட் ஆகிடும். அதே போல் உங்கள் வண்டிக்கு நல்லா மைலேஜ் வரணும்னா நல்ல பங்காக தேர்ந்தெடுங்க. எந்த ஒரு பங்காக போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச பங்கில் எந்தெந்த பங்கு போட்டு பாருங்கள். எது போட்டால் உங்களுக்கு மைலேஜ் வருதோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அந்த பங்கை முடிஞ்ச அளவு ட்ரையாக போடாதீங்க கேஸு. ஏன்னா வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ சிஎன்ஜி கிடைக்கிது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, டிமாண்டாக இருக்குது. சில இடத்துல தான் சிஎன்ஜி கிடைக்கிது. ஃபஸ்ட்டு வந்து எல்பிஜி டிமாண்டாக இருந்தது, இப்போ எல்பிஜி நார்மலாக வச்சு விலையும் கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சிஎன்ஜி வந்து ரேட் ஏற்றிட்டு இருக்காங்க. கம்மியாக இருந்தது, இப்போ ரேட் ஏறிட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.